உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் ஆன்மீக தகவல்களிலே ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, வழிபாட்டு முறைகளிலே நம் வாழ்க்கை வசந்தமாக இருக்க, அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற இல்லத்திலே, குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டிலே ஒரு சுபிட்சம் ஏற்படுவதற்கு வழிபாட்டு முறைகளிலே எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த பதிவில் உங்களோடு பகிரப் போகிறேன். அனைத்து ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். அனைத்து ராசியினருக்கும் பொருந்தும். யாரு வேணாலும் செய்யலாம். பல நபர்களுக்கு இந்த முறைகளை கொடுத்து அவர்கள் பயன்பாட்டிலே செயல்பாடுகளை செய்து அந்த வழிபாட்டினையும் தொடர்ந்து முயற்சி எடுத்து வெற்றி பெற்று மனதிலே மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் சுபிட்சம் பெற்ற பிறகு பொது வழியிலே இதை தருகிறேன். இது ஆண் தான் செய்யணும், பெண் தான் செய்யணும், பெரியவர்கள் தான் வழிபட வேண்டுமா அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் இல்லை. மனித ஜீவனாக இருக்கக்கூடிய யார் வேண்டாலும் செய்யலாம். ஒரு கெடுதல் காரணம் செய்யலாம், வெற்றி கிடைக்கும். ஒரு நல்ல மனிதனும் செய்யலாம், வெற்றி கிடைக்கும். அப்போ கெடுதல் செய்யணுமா நன்மை செய்யணுமா அப்படிங்கிறத என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களும் நன்மையை நோக்கியே, நல்ல காரியங்களை நோக்கியே செயல்படுத்துங்கள். தீங்கு செய்வதை நிறுத்துங்கள். அந்த தீய பழக்க வழக்கங்கள் வைத்திருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடுங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம மனித தேகத்துக்கு எதிர்மறை ஆற்றல்களை தருகின்ற அந்த போதை வஸ்துக்களான அந்த போதை பழக்கங்களிலே செயல்படக்கூடிய அத்தனை மாணாக்கள், மாணவியர்கள், அந்த பெரியவர்கள் இந்த பழக்கங்களிலே இருந்தால் முதலிலே அதிலிருந்து விடுபட கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது ஆன்ம சாதனை பண்ணுங்கள். தியான முறைகளிலே மனதை ஈடுபடுத்துங்கள். நிறைய ஆசிரமங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் சென்று அந்த பயிற்சி முறைகளை எடுத்துக்கொண்டு அந்த தீங்கு விளைவிக்கின்ற அந்த போதை பழக்கத்திலிருந்து அத்தனை நபர்களும் விடுபட வேண்டும் என்று இந்த பதிவின் மூலியமாக உங்களை அனைவரையுமே கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த ஆச்சாரியார் இப்போ நம்ம குடும்பமும் நம்மளுடைய இல்லமும் சுபிட்சமாக இருப்பதற்கு வழிபாட்டு முறைகளிலே தெய்வ ஆலய திரு ஸ்தலங்களிலே எந்த ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம், எந்த நாளிலே சென்று வரலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் சொல்கிறேன். ஆணும் பெண்ணும் செல்லலாம். எப்போவுமே ஒரு மலை சார்ந்த கோவிலாக இருக்கணும். முருகன் கோவிலாக இருக்கலாம், அல்லது பெருமாள் கோவிலாக இருக்கலாம். இந்த முருகன் கோவில் அல்லது பெருமாள் கோவில், மலை சார்ந்த இடங்களெல்லாம் முடிந்த அளவிலே நம்மளுடைய முன்னோர்கள் பெருமாளுக்கும் முருகனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். குகை வடிவிலே சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ குகைகளுக்குள்ளே சென்று நாம் வழிபாட்டு முறைகளை செய்தால் சுபிட்சங்கள், அந்த இல்ல சுபிட்சங்களுக்கு நாம் அந்த வழிபாட்டு முறைகளை தவிர்த்து விட்டு இந்த மலை சார்ந்த கோவில்களுக்கு செல்லலாம். இப்போ குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அங்கே சங்கடங்கள் இருக்கக்கூடாது, கருத்து ஒற்றுமையாக இருக்கணும், அந்யோன்யமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ண செயலோடு வழிபட முருகன் கோயிலுக்கு போகிறீங்க அல்லது பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டை விட்டு முருகன் கோயிலுக்கு சென்றாலும் சரி அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்றாலும் சரி, நீங்கள் வாழுகின்ற அந்த தெருவிலே, குடியிருக்கும் பகுதிகளிலே இருக்கக்கூடிய கடைகளிலே ஒரு 3 வெத்தலையும் ஒரு பாக்கும் வாங்கி சுருட்டி சட்டப்பையிலோ அல்லது ட்ரௌசர் பையிலோ வைத்துக்கொள்ளலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும், குழந்தைகள் நம்மளுடைய பேச்சை கேட்கணும், அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும். இந்த எண்ணத்துக்காக செயல்பாட்டுக்கு நீங்கள் வழிபாட்டுதல்களுக்கு முருகன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ மலை சார்ந்த இடங்களுக்கு போய் வரணும். அப்படி போகும்போது கைகளிலே 3 வெத்தலையும் 2 பாக்கையும் வைத்து கொண்டு நீங்கள் போகணும். நீங்கள் வாழுகின்ற ஏரியாவில் தான் அந்த பாக்கையும் வெத்தலையும் வாங்கிக்கிடணும். அப்படி வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஆலயங்களிலே தரிசனம் செய்துவிட்டு முடிந்த அளவில் ஒரு 3 நாளாவது அந்த தெய்வ ஆலயங்களிலே தங்கி பிரார்த்தனை செய்யணும். சும்மா போய் உட்கார்ந்து அமைதியான முறையில் அந்த திருநாமங்களை உச்சரித்து விட்டு வந்தாலே போதும். அப்போ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்பது வேத ஐதீக விதி. மனதில் நிறுத்திக்குங்க. இல்லை, என் வீடு எப்பவுமே சுபிச்சம். சுபிச்சம்னா என்ன? அந்த வீட்டில் எப்பவுமே பொன்னும் பொருளும் தங்கி இருந்து கொண்டே இருக்கும், தெய்வ கடாட்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதை எதிர்நோக்கி செல்லுகின்ற ஆணும் பெண்ணும் பெரியவர்கள் மாணவ மாணவியர்கள் யார் வேணாலும் இந்த பலனை எதிர்நோக்கி முருகன் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். இங்கே தான் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். அப்போ நாம் எந்த இடங்களிலே இல்லத்தை அமைத்திருக்கிறோமோ, அந்த வீட்டை கட்டியிருக்கிறோமோ, அந்த வீட்டின் வாசப்படிக்கு கீழ் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு பிடி அளவு மஞ்சள் துணியிலே எடுத்து கட்டி நாம் கைகளிலே வைத்து கொண்டே அந்த கோவில்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். மலர்களினால் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது பல அபிஷேகங்கள் பண்ணலாம், அல்லது பால் அபிஷேகங்கள் பண்ணலாம், இல்லை வெறும் மந்திர ஜப அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு கூட வரலாம். நான் சொல்வதைப் போல இந்த வீடு சுபிட்சம் ஏற்படணும், வீட்டுக்குள்ளே மங்களகாரியங்கள் அல்லது பொன்னும் பொருளும் எப்போவுமே தங்கி இருக்கணும், அந்த வீடு சுபிட்ச முறையிலே இருக்கணும். அந்த வீட்டில் யாராவது ஒரு தெருவழியிலே போகின்ற வழிப்போக்கன் நம்ம இல்லத்திலே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்திருந்தாலும் அவனுக்கு ஒரு விதமான அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கணும். நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு நீங்கள் கோவில்களுக்கு வழிபட செல்ல வேண்டும் என்றால் முருகன் கோயில், பெருமாள் கோயிலுக்கு, மலை சார்ந்த கோவில்களுக்கு தான் போகணும். ஆனால் போகும்போது வீட்டு வாசலிலே இருக்கக்கூடிய மண்ணை ஒரு பிடி மஞ்சள் துணியிலே கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு நீங்கள் கைகளிலே வைத்து கொண்டு நீங்கள் அந்த மலையை வலம் வர வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த திரு விக்கிரகங்களை மனதார வழிபட்டு அங்கே ஒரு நாளோ அல்லது 2 நாளோ 3 நாளோ தங்கி இருந்து வழிபட்டு விட்டு வரணும். ஏன்னா அந்த மலை சார்ந்த இடங்களிலே உங்களுடைய இல்லத்தின் மண் அங்கே இருக்கணும். அப்படி வழிபட்டு விட்டு திரும்பவும் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்ய போனால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இந்த ஆச்சாரியார் 4 வேதங்களிலே இருக்கக்கூடிய இரகசிய முறைகளிலே இதுவும் ஒன்று. இந்த முறைகளிலே நீங்கள் வழிபாட்டு முறைகளிலே நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வீடு சுபிட்சம் பெறும், பொன்னும் பொருளும் அந்த வீட்டில் எப்பவுமே குடியிருக்கும், யார் வந்து போனாலும் மன நிம்மதி கிடைக்கும். எந்த நிலையில் அந்த வீடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உயர்வு நிலையை தரும் என்று இந்த ஆச்சாரியார் இந்த நேரத்திலே இந்த 2 முக்கியமான சூட்சும முறைகளை சொல்லியிருக்கிறேன். குடும்பம் என்றால் வெத்தலை, வீடென்றால் மண். இது 2ஐயும் சரி செய்து கொண்டு நான் சொல்வதைப் போல வழிபாட்டு முறைகளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி, உயர்வான வாழ்க்கை, தரமான சிந்தனை, புகழ்ச்சியான வாழ்க்கை, இறந்த பின்னும் நமக்கு ஒரு பெயர், இது கிடைக்கும் என்பது உறுதி என்று இந்த நேரத்திலே உங்கள்ட்ட சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளும் வசந்தங்களும் வர வேண்டும் என்று சொல்லி அதுவரை காத்திருங்கள். நன்றி.